வான் நின்ற உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்த்தம் என்றுணரற் பாற்று. மழை பெய்வதனாலேதான் உலக உயிர்கள் வாழ்கின்றன. ஆதலால் மழையே உயிர்களுக்கு அமிழ்த்தம் என்று உணரத்தகும். ஒரு தொலைதூர கிராமத்தில் கன்னி என்ற சிறுமி தனது தாயுடன் விவசாய வாழ்க்கையை வாழ்ந்தாள். சோள பயிர்கள், கோழிகள் மற்றும் மாடுகளுடன் இயற்கையுடன் பின்னி பிணைந்த வாழ்க்கை. ஒரு வருடம் வானம் கோபமாக இருந்தது. ஒருபோதும் மழை பெய்யவில்லை. நிலம் முற்றிலும் தரிசாகிவிட்டது. பயிர்கள் வாடத் தொடங்கின. முதல் முறையாக அன்னதான கன்னியில் ஒரு கேள்வி எழுந்தது. அம்மா, எங்கள் குடும்பத்திற்கு உணவளிப்பது இவ்வளவு கடினமா? மழை இல்லையென்றால் வாழ்க்கையே வாழ முடியாதா? அம்மா அமைதியாகச் சொன்னாள். மழை இல்லாத உலகம். ஒருவர் எப்படி அமிர்தம் இல்லாமல் வாழ முடியும் என்பது போல. ஒரு நாள் இரவில் சிறிது நேரத்தில் மேகங்கள் கூடின. மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழை காற்று கிராமத்தின் மீது விழுந்தது. ஏன் என்று தெரியாமல் கண்ணீருடன் கையை நீட்டினாள். மழைத்துளிகள் அவள் கையில் விழுந்தன. அவள் சொன்னாள், அம்மா, இது அரிசி போன்றது அல்ல. இது உண்மையில். நடுவில் சில வாரங்களுக்கு பிறகு பசுமை மீண்டும் பூத்தது. மாடுகள் மேய்ச்சலுக்கு தொடங்கின. விவசாயம் அதன் பழைய புன்னகையுடன் திரும்பியது. அந்த ஆண்டு கன்னி பள்ளியில் நடந்த மழை பற்றிய கட்டுரை போட்டியில் முதல் பரிசை வென்றாள். அவள் எழுதிய வரிகள்: தண்ணீர் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, மழை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. மழை என்பது உலகின் நடுவே இருக்கும் கடவுளின் பரிசு.